நீங்க நான் சொன்னா நம்ப மாட்டீங்க, ஆனா நம்பித்தான் ஆகணும். என்னன்னு சொன்னா அப்படித்தான் நடந்துருக்கு. பாத்தீங்கன்னு சொன்னா கத்தரிக்காய் வந்து அடுப்புல வச்சிருக்கேன். கத்தரிக்காய் வந்து நல்லா அவியட்டும். ஒரு மீன் பொரியல், மீன் குழம்பு, போஞ்சிக்காய், கருவேப்பிலை, ரம்ப நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து மூடி விடுவோம். நான் வந்து வச்சு சாப்பிடுறேன் அப்படியா மீன் கறி. சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சத்தியமா நல்லா இருக்கா? அப்ப நீ நானே சும்மா வீடியோக்கு போய் சொல்றியா? வெல்கம் டு எஸ்எஸ் பிளாக். இன்னைக்கு எங்களுடைய சேனல்ல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு வந்து சண்டே வேற லெவல்ல சமைக்க போறோம்னு தான் சொல்லணும். இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க நான் சொன்னா நம்ப மாட்டீங்க, ஆனா நம்பித்தான் ஆகணும். என்னன்னு சொன்னா அப்படித்தான் நடந்துருக்கு. பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 15-20 நாட்களாவே வந்து வீட்டுல வந்து நாங்க சமைச்சு சாப்பிடல. கடைசியா வந்து பொங்கலுக்கு அண்ணா வந்துட்டு போன நேரம் வந்து நல்ல வடிவா சமைச்சு எல்லாருமே வந்து சாப்பிட்டாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா சந்தர்ப்பம் அமையல. 15-20 நாளா வந்து நாங்க சமைச்சு சாப்பிடறதுக்கு சந்தர்ப்பமே கிடைக்கல. அம்மா வந்து அக்காவிட்ட போயிட்டா, மற்ற வந்து எங்களுக்கு வந்து வேலைகள், நம்ம வந்து கிளாஸுக்கு போறது அப்படி இப்படின்னு சொல்லி உண்மையா பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 15-20 நாளா வந்து நல்ல சாப்பாடே நான் என்ன சொல்றேன் சமைக்கிறேன்னு சாப்பிடவும் இல்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு வந்து நல்ல வடிவா சமைச்சு சாப்பிட போறோம். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா எங்களை வீட்டை வந்து தங்கச்சியும் வந்திருக்கிறா. இவங்களை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. என்னன்னு சொல்றது, ஓகே, இவங்களை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, முதல் வீடியோக்கள்ல பாத்துருப்பீங்க. தங்கச்சி வந்திருக்கிறா, மகன் வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வர நல்ல ஒரு சமையல் சமைச்சு எல்லாருமே சாப்பிடுவோம். ரஷ்மி என்ன சமைக்க போறோம் ரஷ்மி இன்னைக்கு? தெரியலையா? ஓகே, நானே சொல்றேன். பாத்தீங்கன்னு சொன்னால் எங்க எல்லாம் மரக்கறி எல்லாம் வெட்டி நல்ல நீட்டா வச்சிருக்குது. என்ன சமையல்னு சொல்லி பாப்போம் வாங்க. பாத்தீங்கன்னு சொன்னா இங்கால வந்து கத்தரிக்காய் வந்து அடுப்புல வச்சிருக்கேன். கத்தரிக்காய் வந்து நல்லா அவியட்டும். பாருங்க, இதுக்கு வந்து கொஞ்சம் வெங்காயம், மிளகாய், சொல்லுங்க, அடுப்பு, உள்ளி, கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு அரைச்சு விடுவோம். பாத்தீங்கன்னு சொன்னா கத்தரிக்காய் பால் கறி. அப்படி எங்கால வாங்க சுரேஷன். இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா உள்ளி இடிச்சு வச்சிருக்கோம், இஞ்சியும் உள்ளியும் முடிச்சு வச்சிருக்கிறோம், பச்சை மிளகாய் வெட்டி, வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன், தக்காளி பழம் களி வச்சிருக்கிறோம் கறிக்கு. மற்ற பாத்தீங்கன்னு சொன்னா போஞ்சிக்காய் வதக்கல், பாறை மீன் குழம்பு, இங்கால வந்து சூட மீன் பொரியல், உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கோம். என்னத்துக்கு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா உருளைக்கிழங்கு வந்து இறைச்சி கறி வைக்க போறோம். இறைச்சி கறி போட்டு வைக்கிறதுக்காக. சரி, அவ்வளவு சாப்பாடு. கத்தரிக்காய் பால் கறி, பால் பொன்னி அரிசி, பால் சம்பா, என்ன சம்பா, பால் சம்பா, பால் பொன்னி அரிசியில வந்து சோறு, மீன் பொரியல், மீன் குழம்பு, போஞ்சிக்காய், மற்ற வந்து பாத்தீங்கன்னா இறைச்சி கறி. இவ்வளவு வந்து சமைக்க போறோம். சமைச்சு நல்ல வடிவா இருந்து சாப்பிடுவேன். பாத்தீங்கன்னா 15-20 நாளா தான் வந்து வீட்டு சாப்பாடு பேசாலும் சமைச்சு சாப்பிடல. ஆனா எல்லாருமே கேட்கணும் என்னடா, ஓகே, எல்லாருமே என்ன கேட்கணும்னா சஜியன் மெலிஞ்சிருங்க. உள்ளதுக்கே பாத்தீங்கன்னு சொன்னா சரியான மெல்லிசு. அவ்வளவுதான் சாப்பிட்டாலும் கூட வைக்காது. அந்த 15-20 நாளா நல்ல வீட்டு சாப்பாடு சாப்பிடுன்னா களைச்சி போட்டு ஒரு களைப்பா எனக்கே இருக்க தெரியுது. பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு சரியான தலையிடியும் வேற. கதைக்கையெல்லாம் அப்படி மண்டனும் எவ்வளவு வருத்தமா இருக்குது. ஆனா இன்றைக்கு வடிவா சமைச்சு நல்லபடியா சாப்பிடுவோம் எல்லாருமே இருந்து. ஏன்னா என்னுடைய தங்கச்சி வந்த உடனே நாங்க வந்து வேலை வாங்கிட்டோம். என்னன்னு சொன்னால் நாங்க வந்து இறைச்சியை வெட்ட சொன்னாங்க. இறைச்சியை வெட்டி கொண்டு வரோம். ஓகே, பாத்தீங்கன்னு சொன்னா இவா தங்கச்சி இவா நேற்று வீடியோல கண்டிருப்பீங்க. சித்தி விடாங்க நின்றவா. இவா வந்து கவர்மெண்ட்ஸுக்கு வேலைக்கு போறவா. ஆனா வந்து இப்ப 20ஆம் தேதி லீவா, 8ஆம் தேதி மட்டும், 18ஆம் தேதி மட்டும் லீவு. ஏன் வேலை இல்லை? ஓடஸ் இல்லையாம. அவங்க வந்து நேரத்துக்கே கட்சி முடிச்சுட்டாங்க. ஓடஸ் இல்லையாம. அவளத்துக்கு தையல்ல வேகக்காரி. இவ்வளவுதான் நாங்க வேலை இல்லாம போயிருக்கு. வேலை நல்லா செய்வாரு. வந்த உடனே இறைச்சி எல்லாம் பட்டி களி போட்டு விட்டாங்க. இறைச்சி எல்லாம் பட்டி எல்லாம் தந்துருக்கிறாள். நல்ல வடிவா சமைச்சு கொடுக்க போறான். அக்காட சாப்பாடு சாப்பிட்டு பாத்தீங்க எப்படியாவது எப்படி இருக்கும்? டேஸ்டா இருக்கு. ஓகே, இன்னைக்குமே வந்து நல்ல டேஸ்டா வந்து சமைச்சு கொடுப்போம். நாங்களுமே வந்து நல்ல வடிவா சமைச்சு சாப்பிடுவோம். என்ன சார்? ஓகே, இப்ப என்ன செய்யணும்னு சொன்னா இந்தியாவில வந்து நான் கத்தரிக்காய் பால் கறி வச்சிருக்கேன். இந்தியாவில வந்து இப்படியே பக்கத்துல 2 பழகு, சரியா? ஓகே, இந்தியாவில பாத்தீங்கன்னு சொன்னா நான் போஞ்சிக்காய் பதக்கலை வந்து வதக்க போறேன். ஓகே, அடுப்பு சட்டி வந்து நல்லா சூடாகுது.
ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க யோசிக்கலாம் என்னடா இன்னைக்கு வந்து வெளியில வச்சு வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா கிச்சனுக்கு வந்து என்னன்னு சொல்றது லைட்டுமே வந்து கொஞ்சம் வெளிச்சம் இல்லாம இருக்கு. அதோட பாத்தீங்கன்னு சொன்னா அந்த தொடர்ச்சியா பெய்த மழையால வந்து எங்களுடைய சிவர்கள் எல்லாம் வந்து அப்படியே தண்ணி ஊத்தி ஒரு இதா வந்துட்டு அதை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா திருப்பி ஒரு வேலை இருக்கு. என்ன செய்யறேன்னு தெரியாம கூட கேது நீ புதுசா செய்யறா நீ மாவுல எல்லாம் பாய்ச்சாதான் இனி வந்து வேலையே இல்லை. என்னடா இப்ப கிட்டடி எல்லாம் வந்து எல்லாம் பெயிண்ட் எல்லாம் அடிச்சு செஞ்சாங்க. ஆனா திருப்பியும் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கிச்சன்ன்றது வந்து நெடுகளும் நாங்க பாவிக்கிற ஒரு இதண்டபடியா அது வந்து டஸ்ட் அப்படியே வந்து கொண்டே இருக்கு. அதனால திருப்பியும் அதை நாங்க வந்து கிளியர் பண்ணணும். ஓகே இதையோட நீ சமையல் பழகி வடிவா சமைக்கணும் சரியா விசா? ஓகே இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னால் போஞ்சிக்காய்க்கு கொஞ்சம் தண்ணி போட்டு உப்பு போட்டு மஞ்சள் போட்டு அவிய விடும். சரியா கொஞ்சமா மஞ்சள் போட்டு மஞ்சளையும் வாங்க மறந்துட்டேன். என்னுடைய தங்கச்சி தான் விரைக்க வாங்கி கொண்டு வந்தவா. ஓகே உப்பு போடுவோம். உப்பு போட்டு பிள்ளை நம்ம தண்ணி வேணாங்க வெங்காயம் போட்டு அப்படியே மூடி அவிய விடும். அப்படியே கொஞ்சம் தண்ணியும் விட்டு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்தரிக்காய் நல்லா அவிஞ்சு வந்துட்டு தண்ணி விட்டு இப்போ என்ன செய்யணும் சொன்னால் மஞ்சள் தூள் போட்டு பால் விடுவோம். வீசா அந்த பால் எடுத்தாங்க 2வது பால் 2வது பால் கொஞ்சம் விடுவோம். ஓகே 2வது பாலையும் அப்படியே அவிஞ்சு வரட்டும் மசிச்சு விடுவோம். இப்போ இதால போஞ்சிக்காய் வந்து அவியட்டும். ஓகே அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா தங்கச்சி வாங்க நீங்க என்ன செய்றீங்கன்னு பார்ப்போம். வாங்க நான் நேற்று தான் சொல்லிட்டு வந்துடுறேன் பாருங்க. நான் தான் அக்கா எல்லாம் தங்கச்சி ஆனா பாருங்க யார் அக்கா மாதிரி இருக்கேன் சாப்பாடு தான் காரணம். அக்கா மாதிரி வந்து தங்கச்சியும் நல்லா சாப்பிடுவாள். ஆனா என்ன உடம்பு வித்தியாசம் எங்களுக்கு. எனக்கு வந்து உடம்பு வைக்காத அவளுக்கு வந்து நாங்கள் உடம்பு வச்சுட்டு போய் சரி ஏன்னா எங்களுக்கு என்ன இருந்தாலும் சாப்பாடு முக்கியம் ஏன்னா சார் அதுல பாருங்க எங்களுக்கு எவ்வளவு ஒற்றுமை இருக்கான்னு சொல்லி. ஆமா ஜியா நான் இப்பதான் வந்து சாப்பிட்டேன் வடிவா சாப்பிட்டேன். ஆனா மண்டை குத்தோன்னா பயங்கர குத்தாரு கதைக்கு எல்லாம் புண்ணு முன்னாண்டு இருக்குது. என்னத்த சொல்றது சரி இப்ப இருக்கு சாப்பிடுங்க. நான் நிப்பாட்டிட்டேன்னு வேற கவலை அவளுக்கு. ஓகே நாங்க இஞ்சால பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய போஞ்சி வந்து நல்லா வந்து எண்ணெயிலயா தண்ணியில நல்லா அவிஞ்சி வந்துட்டு சரியா. இப்போ என்ன செய்ய போறோம்னு சொன்னா எண்ணெய் விடுவோம். பாருங்க எங்களோட கத்தரிக்காயை வந்து நல்லா அவிஞ்சு வந்துட்டு மசிப்போம். ஓகே வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கத்தரிக்காய் வந்து நல்லா மசிச்சுட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம் 1வது பாலில் கொஞ்சம் பாலை விட்டு அப்படியே 2-3 நிமிஷத்தால் அப்படியே வரைக்கும் நம்ம சொன்னால் சரி. ஓகே ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்தரிக்காய் பார்க்க சூப்பராக ரெடி ஆகிட்டு நாங்கள் வந்து அதை போகணும் சரியா. ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அப்படியே போஞ்சி நல்லா வதங்கி கொண்டு வர நேரம் ஒரு கொஞ்சமாக தூள் போட்டு ஏற்கனவே நாங்கள் உப்பெல்லாம் போட்டிருக்கோம். தூள் ஒரு கொஞ்சமாக போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தூள் போட்டிருக்கேன். பழமையாக வந்து நான் கட்டத்தூள் தான் போடணும். இன்றைக்கு வந்து கட்டத்தூள் இல்லையானோ கொஞ்சமாக தூள் போட்டிருக்கேன். அப்படியே கொஞ்சம் முதல் பால் விட்டு அப்படியே அதில் அப்படியே 2 வரைக்கும்
ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சூப்பராக வந்து போஞ்சிக்காய் பிரட்டன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை விட்டுட்டு நாங்கள் அடுத்த கறியை வைப்போம். ஓகே இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இப்போ பீட்ரூட் கறியும் வச்சு என்ன வாய்தா இருக்குது. போஞ்சிக்காயை வந்து வதக்கிட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இஞ்சால வந்து இறைச்சி கறி வைக்க போகிறேன். இஞ்சால அடுப்பில் வந்து மீன் கறி வைக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இறைச்சி கறிக்கு சட்டி வச்சிருக்கோம். நல்லா காயட்டும் சட்டி. ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து நாங்கள் இறைச்சி கறிக்கு வந்து எண்ணெயை விடுவோம். எண்ணெயை விட்டு வந்து எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ரம்பை அதே போல பெருஞ்சீரகம் போடுவேன். இறைச்சிக்கு நான் வளமையாய் வந்து கொஞ்சம் பெருஞ்சீரகம் கூட போடணும். எனக்குன்னா இந்த வாசத்துக்காக. அதோட சேர்த்து அப்படியே உள்ளியும் இஞ்சியும் மிக்ஸ் ஆகிருக்கு. அதையும் போடணும். அது நல்லா மிக்ஸ் பண்ணி அச்சுக்கே வாசனை வருதான். வதக்க நல்ல வாசனை வருதான். உண்மையா இந்த பெருஞ்சீரகம் போடைக்க வந்து கொஞ்சம் எங்களுக்கு வந்து நல்ல வாசனை இருக்கு. பெருஞ்சீரகம் மற்ற உள்ளி இஞ்சி போடைக்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து நல்லா வதங்கி வந்துட்டு இறைச்சியை வந்து நல்லா தூள் உப்பு மஞ்சள் தூள்லாம் போட்டு வச்சுருக்கேன். அதை வந்து போட்டுருவேன். ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து மூடி விடுவேன். வந்து இது நல்லா வந்து அவிய விடுவோம் மூடி விட்டு. இப்போ என்ன செய்ய போகிறோம், இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் குழம்பு வைக்க போகிறோம். இங்கால வந்து சட்டி சூடாகட்டும். எண்ணெய் விட்டு வதக்குவோம். ஓகே இப்போ மீன் குழம்புக்கு வந்து நாங்கள் எண்ணெய் விடுவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இறைச்சி கறிக்கு வந்து பெருஞ்சீரகம் போட்டு நான் நல்லா வாசமாக இருக்கணும்னு சொல்லி உண்மையாக மீன் கறிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் உள்ளியும் போட்டு ஓகே இறைச்சி கறிக்கு வாசத்துக்கு பெருஞ்சீரகம் போடுற மாதிரி மீன் கறிக்கு வந்து நான் உள்ளியும் போட்டு வெந்தயம் கொஞ்சம் கூட போடுவேன். இறைச்சி கறிக்கும் சரி உருளைக்கிழங்கு கறிக்குமே வந்து கொஞ்சம் வெந்தயம் கூட போடைக்க நல்லா இருக்கு. ஓகே போட்டு நல்லா அந்த வெந்தயமும் உள்ளியும் சேர்ந்து நல்ல ஒரு வாசமாக இருக்கும். ஓகே அப்படியே நாங்கள் வந்து வெங்காயம் போடுவோம். வெங்காயம், பச்சை மிளகாய், ரொம்ப கருவேப்பிலை. ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நல்லா வதங்கிட்டு இப்போ வந்து நாங்கள் பால் விடுவோம். பால் விட்டு தூள் போடணும். ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா வந்து தூளையும் போட்டோம். இது வந்து நல்லா குழம்பு கொதிச்சு வரைக்கும் நாங்கள் வந்து மீனை போடுவோம். ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இறைச்சி குழம்புக்கு வந்து நாங்கள் வந்து உருளைக்கிழங்கு போடுவோம். உருளைக்கிழங்கு போட்டு நல்லா அப்படியே உருளைக்கிழங்கு டக்கண்டு அரிஞ்சிடும். அதனால் வந்து கடைசியாக போடுறோம். அதோட வந்து சேர்த்து இறைச்சி குழம்புக்கு தக்காளி போடுறோம். ஓகே
அப்படியே முடிவு. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் புளி விடுறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து புளி சரியான தட்டுப்பாடு. நல்லா இல்லை மட்டும்தானா இல்லை இல்லாத மாதிரியில் சரியான தட்டுப்பாடு புளி. ஓகே புளி தட்டுப்பாடு, தேங்காய் தட்டுப்பாடு அப்படின்னு எங்கே பாருங்க இறைச்சி கறியை சூப்பராக அப்படியே நல்லா வத்தி எண்ணெய் பிடிச்சி வருது. ஓகே கடைசியாக வந்து சரக்குத்தில் போட்டு ரப்போம். ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இறைச்சி கறி சூப்பராக ரெடி ஆகிட்டு நாங்கள் வந்து சரக்குத்தூள் போட்டு அப்படியே ஓஃப் பண்ணிவிட்டு சரக்குத்தூளை போட்டு புளிய விடுவோம். ஓகே ஓகே இப்போ வந்து இறைச்சி கறி வச்சுட்டேன், மீன் கறி ரெடி ஆகி கொண்டிருக்கு. இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நாங்கள் வந்து மீனை வந்து பொரிப்போம். மீன் பொரிச்ச மாட்டோம், சாப்பாடு ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து மீனை போடுவோம் குழம்புக்கு கொதிச்சு தானே. மீன் இது வந்து குழம்பு மீன் வந்து எனக்கும் அம்மாவுக்கும் தான் கூடுதலாக கறி. என்னன்னு சொன்னால் இறைச்சி கறி வந்து சுவேசா வேறு எங்களுடைய தங்கை அதான் என்னுடைய தங்கை சாப்பிடுவாங்க, அதனால் இவ்வளோ காணும். ஓகே ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் குழம்புக்கு வச்சு கொண்டிருக்க நேரமே நான் வந்து இந்த வெட்டி வச்ச தக்காளி பழம் எல்லாத்தையும் போடுவோம். ஓகே போட்டு நல்லா வந்து வத்த விடுவோம். ஓகே ஓகே இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நாங்கள் மீனை பொரிக்க போகிறோம். என்ன சொன்னால் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணுவோம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் பொரியல் தான் ரெடி ஆகி கொண்டு இருக்கு. அதுக்குமே அதே பொரிச்சிட்டோம்னா எல்லாமே வந்து சாப்பிடுவோம். ஓகே இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் மீன் பொரிச்சிட்டு இப்படியே எடுத்து போட்டு இதே மாதிரி எல்லா மீனையும் நாங்கள் பொரிச்சு வைப்போம். ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சூப்பராக வந்து சண்டே ஸ்பெஷல் ரெடியாக இருக்கு. பாருங்க என்னென்ன என்ன பாருங்க, பால் பொன்னி அரிசி கீர்ச்சம்பாவை பால் பொன்னி அரிசி சோறு, கத்தரிக்காய் பால் கறி, மீன் குழம்பு, மீன் பொரியல், போஞ்சி வதக்கல், இறைச்சி குழம்பு. இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பிட பாப்பா சந்தோஷமா இன்றைக்கு சந்தோஷம். அப்ப இன்றைக்கு ஒரு பிடி இன்றைக்கு ஒரு பிடி மற்ற வந்து எங்களோட சாப்பிட்றதுக்கு கலந்து கொள்றதுக்கு எங்களுடைய ஃப்ரெண்ட் தனுசா வந்திருக்கிறா. ஞாயிற்றுக்கிழமை தானே, லீவு தானே. அப்ப இன்னைக்கு என்ன செய்யப்படும்னா சாப்பிட்டு ஒரு இடத்துக்கு போறோம். அந்த இடத்துக்கு போறோம் நீங்க நானே வீடியோல பாருங்க சரியா. நான் தங்கச்சி தனுசா எல்லாருமா சேர்ந்து போக போறோம். அம்மா அப்பா கழிச்சுவாங்க. அம்மா அப்பாக்கள் வரக்கூடாது அந்த இடத்துக்கு. போற இடத்துக்கு நீங்க எனக்கு விளங்க இல்ல என்ன விளங்க போற இடத்துக்கு நீங்க வர. அப்ப நாங்க என்ன போய்ஸா இல்ல அது நீங்க கிளவி. நீங்க கிளவி ஆக மாட்டீங்களா? இப்ப ஏன் அரை கிளவிதான். நாங்க ஆக மாட்டோம். சாப்பிடுறது பாத்தீங்களா? அவளும் என்னைய மாதிரி ஒரு ஆள் தான். ஓகே ஓகே இப்ப நாங்க சாப்பாடை போடுவோம். சரி என்ன வேணும் உங்களுக்கு? சரி ஓகே இதை போட்டோம் பிள்ளைக்கு. நீங்க புள்ள சாப்பிட்டு கேளுங்க அம்மாச்சி. ஓகே இஞ்சால பாருங்க தனுஷா கத்தரிக்காய் கறி, அஸ்மி கத்தரிக்காய் கறி, மீன் கறி, போஞ்சி மீன் பொரியல். மீன் பொரியல் எல்லாம் இருக்கு. இந்த மீன் பொரியல் எல்லாம் கழிக்க கூடாது. அங்க பாத்துட்டு சீரன் அஸ்மி ஒன்னும் சாப்பிடல. இது பாருங்க சார். சரி எனக்கு என்னடா இப்ப என்னன்னு சொல்றது மிச்சம் என்னன்னு சொல்றது, எனக்கு அஸ்மி இப்பயே சேர்க்கிறா ஒண்ணுமே சாப்பிடாம. ஆனா சத்து இல்லை. ஓகே இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதெல்லாம் இப்படி நான் கதைச்சு கொண்டு கேட்கலாம். ஒரு ஆளுக்கு சரியான பொறுமை இல்லாம இருக்கலாம். கதைச்சு கொண்டு இருக்கிறாள். இன்னடா இப்ப வீடியோ நீங்க எனக்கு ஒரு பசி வந்துட்டு அதோட சாப்பாடையும் காட்டிட்டாருன்னா அவனோட மைண்ட் செட் போகுது. எனக்கு விளங்கு கண்டுபிடிச்சு எப்படி. ஓகே இந்த பிள்ளைய காணுங்க. இப்போ வந்து இறைச்சி கறி சாப்பிடாதவங்களுக்கு மீன் கறி. ஹாய் தரிசி ஹாய் சொல்லுங்க. ஏன் நண்டு இல்லையா?
நண்டு இல்ல பாவி முகத்தை காட்டுங்க. வேற 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 பாவி அங்க முகத்தை காட்டுங்க. ஓகே சப்பானி கட்டுங்க சப்பானி. அதை சாப்பிட்டு இதை கேளுங்க அம்மா தாரேன். என்ன வக்கப்படுறியா வைக்கப்படல அப்ப ஓகே ஓகே சோறை போய் அம்மா எடுத்துட்டு வருவாம்மா இப்ப அம்மா அண்டியமாக சாப்பிடுவோம். நாங்க தனிசா மட்டும் நாங்க அண்டியில பாசம் என்னடா அண்டியும் நாங்க சாப்பிடுவோம். அன்னைக்கு சொல்றா என்ன ஞாயிற்றுக்கிழமை உண்டா அண்டியை கூட்டிட்டு வா வீட்டை சமைச்சு சாப்பாடு கொடுக்கணும். அந்த அண்டி வலிக்கிடவே மாட்டா விட்ட ஓகே நான் வந்து வச்சு சாப்பிடுறேன் அப்படியா மீன் கறி. என்ன இந்த தங்கச்சிக்கு வந்து சமைச்சு தாரேன் இன்னைக்கு. எப்படி சாப்பிடுங்க அங்க கறியில கோழி கோழி பாப்பா சாப்பிடுறேன். இங்க முட்டை சாப்பிடலையா அப்புறம் கடைசி உடைப்போம். கடைசியா உடைச்சு சாப்பிடும் சரியா? ஆமா என்ன முட்டை சாப்பாடு எப்படி இருக்கு பிச்சா? நல்லா இருக்கு. கறி வைக்க மறந்து போறேன் தண்ணி வைக்க இல்ல கறி வைக்க மறந்து போறேன் தண்ணி வைக்க மறந்து போறேன். உண்மையாவா ஒரே ஒரு மாதிரி வேணும் சாப்பிடு அஸ்மி சாப்பாடு வரல இல்ல அது என்னடா தூள் பிளேட் போயிட்டு அதனாலதான் டென்ஷன் ஆயிட்டு. சரி சரி. நல்லா இருக்கு சாப்பிட. அது எப்படி இருக்கு நல்லா இருக்கு. எப்படி இருக்கு சாப்பாடு? நல்லா இருக்கா? சாப்பிட்டு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? ஒரு ஆள் சோறே சாப்பிடல பாருங்க. சாப்பாடு எப்படி இருக்கு? எப்படி இருக்கா? நல்லா இருக்கா சாப்பாடு? சூப்பரா இருக்கா? சூப்பரா இருக்கா? சாப்பிடவே சூப்பரா இருக்கு. உண்மையா பாத்தீங்கன்னா சண்டே வேற லெவல்ல உண்மையா என்ன சொல்றது நிறைய நாள் இப்படி சமைச்சு சாப்பிட்டு உங்களுக்கு தெரியும் இப்படி எனக்கு வந்து ஆக்களோட இருந்து சந்தோஷமா சமைச்சு சாப்பிட்டு அப்படியான இதான் பிடிக்கும்னு உங்களை எல்லாருக்குமே தெரியும். நெடுதலமா தான் சொல்றேன்னா மற்ற வந்து சில கொமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க வந்து எனக்கு வந்து உண்மையா ஒரு என்ன அறியாமே ஒரு சிரிப்பு ஒரு சந்தோஷம் அப்படியெல்லாம் வரும். இப்போ நம்ம அந்த கூல் வீடியோ அவங்களால போய் போட்டு இந்த வீடியோக்கு கொமெண்ட் வந்திருந்தேன். உண்மையா கொமெண்ட் சொன்னது சரி உங்களை பிடிக்குமா என்னன்னு சொன்னா நான் வந்து எங்க சுபேசன் அந்த அம்மாக்களோடையும் சரி எங்க சொந்தக்காரோடையும் சரி எல்லாரோடையுமே வந்து நல்லா பழகிறேன் என்னன்னு சொல்றேன். அப்படி என்ன ஒரு கோமன் அதை போய் வாசிங்க நல்லா உண்மையா அதை பார்க்கவே எனக்கு என்ன அறியாமே ஒரு சந்தோஷமான நான் இப்படியா இந்த குணம் அப்படித்தான் இப்படி ஆக்களும் சொல்லேக்க வந்தேன் நான் இப்படி யார இதையும் பாக்குறாங்களே உண்மையாவே எல்லாரோடையுமே எங்க அக்கா இந்த வீட்டுல லோஜி நாம அப்படி பழகி பாக்கல கூடுதலா சத்யக்காவோட நான் கூடுதலா பழகினது பாத்தீங்களா. எல்லாருக்குமே நான் வந்து உண்மையா என்ன நான் வந்து இதான் சொல்லக்கூடாது. நான் வந்து உண்மையா எல்லாரோடையுமே வந்து எனக்கு பழக பிடிக்கும். என்னைய பார்த்தோன்னு டக்குன்னு சொல்லிடும் அந்த பாக்குறாக்கள் சொல்லிடும் என்னன்னு சொன்னா இந்த பிள்ளை பெரிய எடுவா கதைக்கா அப்படின்னு மாதிரி கதைக்கு பார்த்தா வள 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 வளன்னு குணமே அந்த என்னன்னு சொல்றது எல்லாருக்கும் சரி சாப்பிடுங்க கிடக்கு அம்மா வட்டிட்டாரு சரியா. அப்படி அந்த எல்லாரோடையுமே எனக்கு கதைக்க விருப்பம் என்னன்னு சொல்றது கொஞ்ச நேரம் கதைச்சிட்டா என்ன பர்சனல் கதை மற்ற வந்து என்ன பர்சனல் கதை எல்லாம் என்னோட சொல்லிடும். அப்படி ஒரு இது ஒன்று இருக்கு ஆக்கள்கிட்ட சிரிப்பு அப்படி ஆளுன்ற அளவுக்கு பாருங்க. இப்படி இந்த உன்னிப்பா பார்த்து கமெண்ட் பண்ற மாதிரி தங்கச்சி சொன்னார் பாத்தீங்களா அக்கா அப்படித்தான் அப்படியே அந்த எல்லாரும் சொல்ல வந்து எனக்கு என்ன அறியாம ஒரு சந்தோஷம் அப்படி எல்லாம் இருக்கிறது. அக்கா மண்ணா தாலேக்கா மண்ணா அத வழிமொழிகிறாங்க உண்மையா அப்படித்தான் எனக்கு எல்லாரோடையும் கதைக்க பிடிக்கும். இப்படி சமைச்சு சாப்பிட எனக்கு ஒரு சந்தோஷம் உண்மையா எல்லாரையும் பாத்துக்கணும். அப்படி இன்றைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை வடிவா சமைச்சு சாப்பிடுறோம். ஒரு 15-20 நாளை பிறகு வேற லெவல் சமையல் சமைச்சு சாப்பிடுறோம். உண்மையா சந்தோஷம். அதோட வந்து வீடியோ முடிச்சு கொள்ள போறான் முடியுமா சந்தோஷமா இவ தங்க கோணம் சாப்பாடு எப்படி இருக்கு நல்லா இருக்கா சத்தியமா நல்லா இருக்கு. அப்ப நீ நான் சும்மா வீடியோ போய் சொல்றியா கதைய இல்ல அக்கா எப்படி கேட்கலே தங்கச்சி சும்மா சொல்றாங்க. நல்லா
இருக்கு. இப்ப போய் தங்கச்சி வீடியோ முடிப்போம், சோற போட்டு அதோட வந்து வீடியோ முடிச்சு கொள்ள போறோம். இன்றைய நாளை போல தங்கச்சி வந்திருக்கா. அப்புறம் வந்து வீடியோ முடிச்சு கொள்ள போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்களோட வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கும். நான் உங்கள் சதி. நாங்க பாய் பாய்.